வணக்கம். திலிப் ஜேம்ஸ் கிறிஸ்டினுடைய இந்த வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோல செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். துபாயில இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான இடம் கூட நம்ம சொல்லலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இடம். நம்ம போனோம்னா அந்த நாள் முழுக்க நம்ம செலவு பண்ணுவதற்கு சாயங்காலமும் சரி, நைட் வரைக்கும் நம்ம இருந்து ஸ்பெண்ட் பண்ண ஒரு அட்டகாசமான இடத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு குளோபல் வில்லேஜோடைய என்ட்ரன்ஸை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏத்தாப்பில் வந்து மக்கள் வந்து நடந்து போகிறதுக்குன்னு ஒரு தனி பேரிகேட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஒரு பெரிய பார்க்கிங் லாட் அண்ட் சைக்கிள் ரிக்ஷா பயன்படுத்தி போகிறவங்க இந்த இடத்த யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைக்கிள் ரிக்ஷாவில் மக்கள் வந்து போய் நடந்து போகிறதுக்கு பதிலாக இதில் ஏறி உட்காந்து பிரயாணம் பண்ணலாம். இல்லைனா நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம நடந்து வருகிற மாதிரி தான் இந்த இடம் வந்து அமைச்சு வச்சுருக்குறாங்க. நிறைய பார்க்கிங், நிறைய டிஃப்ரெண்ட் ஜோன்ஸில் அமைச்சு வச்சுருக்காங்க. ஸோ எழுத்தாப்பில் பார்க்கறது தான் குளோபல் வில்லேஜோடைய என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம வந்து எக்ஸாக்டாக வந்து குளோபல் வில்லேஜோடைய என்ட்ரன்ஸில் நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ இதான் அந்த இது வழியாக தான் நம்ம கடந்து போகணும். ஸோ அங்கேருந்து ரோடை க்ராஸ் பண்ணி நம்ம ஆப்போசிட் சைடில் வந்தோம் அப்படின்னு சொன்னால் 2 சைடும் நம்ம புஷ் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த சைடுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் தான் இருக்குது. அண்ட் இது வந்து விஐபி பார்க்கிங் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பார்க்கிங்னு கூட சொல்லலாம். நம்ம ஃபேமிலி பேக் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் அந்த வேலை பார்க்கிங்க்கான அந்த டிக்கெட் கிடைக்கும். ஸோ நம்ம பக்கத்துலேயே வந்து பார்க் பண்ணிக்கலாம். அண்ட் வழக்கம் போல் எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இந்த டெம்பரேச்சர் செக் பண்ணி தான் வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. அண்ட் உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் அந்த பார்க்கிங்களோட பார்க்க முடியும். அண்ட் ஸோ நம்ம இப்போது டிக்கெட் வாங்கிட்டு தொடர்ந்து உள்ளே போகிறதுக்காக போகலாம். தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சிங்கிள் என்ட்ரன்ஸ் டிக்கெட் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து 15 dirham சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு டிக்கெட் வாங்குறாங்க. ஐ திங்க் பார்கோட் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணி நம்ம உள்ளே போகிறோம். ஸோ இந்த டிக்கெட் கவுண்டர்லேருந்து நம்ம பகலியில் வந்தோம்னாலே ஒரு பக்கத்தில் ஒரு டிக்கெட் மெஷின் அண்ட் பக்கத்தில் சின்னதாக ஒரு டீ கடை ஒரு ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அண்ட் அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபவுண்டன் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நின்று கூட நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஃபவுண்டன் பார்க்க கூட கொஞ்சம் நல்ல அழகாக இருந்துச்சு. அண்ட் மண்டேஸ் வந்து கண்டிப்பாக ஃபேமிலியாக மட்டும்தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் தொடர்ந்து நம்ம உள்ள என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல க்ளீன் பண்ணிட்டு இருந்தார். பக்கத்தில் இருக்கிறவர் ரொம்ப அழகாக அவர் வந்து பிரதர் அப்புறமா பண்ணுங்க அப்படின்ட்டு ரொம்ப பணிவோடு அவர்கிட்ட பேசினதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதை தொடர்ந்து இந்த என்ட்ரன்ஸ் ஏரியாவுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு சொன்னபடி டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து உள்ளே நுழையிறோம். உள்ளே நுழைஞ்சோன்னே இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஏன்னு பார்த்தோம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அதாவது முக்கியமான இடங்கள் இதை வந்து அப்படியே ஒரு ரெப்ளிகா மாதிரி செஞ்சுருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம அந்த என்ட்ரன்ஸ் கேசல் ஆர் அந்த என்ட்ரன்ஸ் ரூம் கூட சொல்லலாம். நைட் ஆச்சுன்னா இந்த இடத்துல லைட்ஸ் போட்டுருவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ ஒன்றுனா பார்த்தோம்னா ஈஜிப்ட், சைனா, அமெரிக்கா, லண்டன் அப்படின்னு இந்த ஒவ்வொரு நாடு, ஆஸ்திரேலியா, இந்த எல்லா இடத்துல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான அந்த அம்சங்களை இந்த இடத்துல இவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக செஞ்சு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி பலூன்ஸ் வந்து விற்கிறத நம்ம நிறைய இடங்களில் பார்க்க முடியும். அண்ட் ஸோ இதை வந்து நம்ம ஒன்றுனா பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஜிப்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கிடெக்ட் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சைனாவில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்ஸோடைய டிசைன் அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிஜமாலுமே பூஜ் கலீஃபா மாதிரியே கட்டி வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து உண்மையான பூஜ் கலீஃபா இல்லை, இது வந்து ஒரு ரெப்ளிகா தான். ஸோ இதுவே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம இப்போது சானிடைசர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது. குளோபல் வில்லேஜோடைய லோகோ அண்ட் ஜஸ்ட் ஒரு வியூ. ஸோ அப்படியே நம்ம தொடர்ந்து உள்ளே நடந்து போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருக்கும். ஸோ லண்டனில் இருக்கக்கூடிய பிக் பென் அதை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல. ஆனால் லண்டனில் இருக்கிற பஸ் அண்ட் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய டெலிஃபோன் பூத்ஸ் மாதிரி இந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸோடைய பெயிண்ட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் ஜாப்பனீஸ் ஸ்டைலில் ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா
ஃபுல்லாவே வந்து கடைகள் தான். அண்ட் இந்த இடத்துலயே வந்து கண்டிப்பா வந்து நுழைஞ்சோன்னா நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். அண்ட் பாரிஸ்ல இருக்கக்கூடிய ஈஃபில் டவர் அண்ட் இந்தியால இருக்கக்கூடிய தாஜ்மஹால் இது மாரியே வந்து ஒரு ரெப்ளிகா. அ ஸோ இந்த இடங்கள்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள ஷாப்ஸ் தான் இருக்கு. சிட்னில இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த எல்லா இடங்கள்லயும் வந்து மக்கள் வந்து நின்னு அந்த என்ட்ரன்ஸே வந்து கொஞ்சம் க்ரவுடடா தான் இருக்கும் வழக்கம் போல. ஸோ அத தொடர்ந்து நம்ம அப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கண்ட்ரி வைஸா வந்து ஸ்டால்ஸ் வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ எடுத்தோன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது டர்க்கி தான். அண்ட் இந்த மாரி உள்ள வந்து போனோம் அப்படின்னு சொன்னா, சின்ன சின்ன ஷாப்ஸா இருக்கும். டர்க்கில கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு இது எல்லாமே வந்து இந்த இடத்துல கிடைக்கும். ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, உள்ள வந்து போய் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அதனால நம்ம உள்ள போல அதுக்கு பதிலா வெளியிலேயே வந்து இந்த அழகான குளோபல் வில்லேஜ வந்து நம்ம கவர் பண்ணி என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பெயிண்டர் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவருடைய ஆர்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா மக்கள் வழக்கமாக இந்த இடத்துல உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ இதில் கூட ஆக்சுவலாக இந்த பொம்மைகள்லாம் முந்தி கிடையாது. இப்போ ஏன் அந்த பொம்மைகள் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி மக்கள் வந்து உட்காரணும் அப்படின்றதுக்காகவே அந்த பொம்மைகளை அடுக்கி வச்சுருக்காங்க. அது கூட வெறும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அப்படி விடாமல் அந்த இடத்தையும் அழகாக அதை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த குளோபல் வில்லேஜில் இருக்க அந்த ஃபவுண்டன். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நைட்டில் அந்த இடம் நல்லா இருக்கும். ஸோ இது தொடர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன கடைகளை நம்ம பார்க்கலாம். அப்படியே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ சாய கடை அண்ட் ஜூஸ் ஷாப்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு கடைகள் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ அது பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் பேக் பொட்டேட்டோ அப்படின்னு வித்தியாசமாக பன்குள்ள இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்டப்ஸ் வச்சு கொடுக்குறாங்க. கபாப் ஷாப்ஸ் சின்னதாக இந்த மாதிரி போட்டு வச்சு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஃபலாஃபில் அதுக்குன்னு தனியாக ஒரு ஷாப்ஸ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ்லேயே வந்து வெரைட்டியாக ஃப்ரைஸ் இது பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த டர்க்கிஷ் ஐஸ்கிரீம் நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம், இல்லை கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ எப்படி ஒரு ஃபன்னாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சின்ன ஒரு விளையாண்டு அந்த ஃபன் இந்த ஐஸ்கிரீமை கொடுக்குறாங்கன்றதை பாருங்கள். மொத்தமாக அப்படியே அந்த ஐஸ்கிரீம் கட்டியவே தூக்கி அந்த கோன் மேலே வச்சாருங்க. செம்ம கலாய் மச்சான் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு அதை சந்தோஷமாக அந்த ஐஸ்கிரீமை வாங்குறத நீங்களே பாருங்கள். அதை தொடர்ந்து பார்த்தோம்னா கார்ன் அண்ட் இந்த மாதிரி ஸ்டப்ஸ்லாம் வந்து வச்சு வித்துட்டு இருந்தாங்க. ஸோ நல்ல நடக்கிறதுக்கு ஒரு அருமையான இடங்க. வாக்கிங் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்தாலே போதும், செம வாக்கிங் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படியே நடந்து போகும்போது பார்த்தோம்னா அந்த காலத்தில் மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ட்ராம் அண்ட் லண்டனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டபுள் டெக்கர் பஸ் இது எல்லாமே வந்து இங்கே பார்க்க முடிஞ்சது. அண்ட் இது வந்து சின்ன பிள்ளைங்க ஏறி ஒரு ஃபன் ரைட் மாதிரி போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த சைட்லாம் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ குளோபல் வில்லேஜை நம்ம 4 o'clock அந்த டைம் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈவினிங் டைமையும் அதாவது டே டைமையும் வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். அதே போல் நைட்டும் நம்ம என்ஜாய் பண்ணலாம். இது ஒரு அருமையான ஃபவுண்டன் ஏரியான்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஃபவுண்டன் அப்போ ஒர்க் பண்ணல. அண்ட் அந்த இடத்துல ஒரு சின்ன போட்டிங் மட்டும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த போட்டிங்கை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் தொடர்ந்து அப்படியே நம்ம நடந்து போகும்போது கிட்ஸ்க்கான ஒரு அட்ராக்டிவ் ஏரியா வச்சுருக்காங்க. பசலாக பார்த்தோம்னா இது வந்து ஒரு பவர் பாக்ஸு, அதை கூட அழகாக டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. மெயில் பாக்ஸ் வந்து அந்த இடத்துல ஒரு டிசைன் வச்சுருந்தாங்க. அண்ட் பக்கத்துலேயே வந்து இப்போ அந்த நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த டெலிஃபோன் அந்த மிஷின் பாக்ஸு அல்லது இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தோம்னா கிட்ஸ்க்கு வந்து இந்த இடத்துல ஆக்டிவிட்டீஸ் வந்து ஏதாவது செஞ்சுட்ருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையினால் இந்த இடத்த க்ளோஸ் பண்ணி யாரும் உட்காராத படிக்கு இந்த இடத்துலையும் அழகாக அந்த பொம்மைகளை டெடி பேர் பொம்மையை அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இது நான் புதுசாக பார்க்குறேன். ஆங்க்ரி பேர்ட்ஸோடைய இந்த ரெப்ளிகாவை இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த இடத்துல வச்சு பார்த்தேன். ஸோ பார்த்தோம்னா ஒவ்வொரு
ஸ்டால்ஸ் ஆர் அந்த கண்ட்ரி வைஸா வந்து இத இப்டி பிரிச்சு வச்சிருப்பாங்க. அண்ட் இந்த ஆர்ச் வழியா மக்கள் போய் உள்ள உள்ள பூந்து நடந்து வந்தோம் அப்டின்னு சொன்னா, இன்னும் நல்லா டைம் எடுத்து நம்ம இந்த இடங்களெல்லாம் பார்க்கலாம். அண்ட் அந்த ஒவ்வொரு கண்ட்ரிக்கு வெளியிலயும் இந்த மாரி ஏதாவது ஒரு அட்ராக்ஷன் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ பாப்கார்ன் கண்டிப்பா வந்து ஒரு செலபிள் ஒரு விஷயம். அண்ட் அது கூட இந்த ஸ்டால்ல நம்ம பார்க்க முடிஞ்சது. அண்ட் மறுபடியும் ஒரு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே வந்து ஒரு கடைகள் வச்சு அந்த 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 ஸ்ட்ரீட்குள்ள மக்கள வர வைக்கிறதுக்காகவே ஒரு அட்ராக்ஷன் வச்சிருந்தாங்க. உண்மையாலுமே 2 மனுஷங்க நிக்கிற மாரியே இந்த பொம்மைகள செஞ்சு வச்சிருந்தாங்க. பக்கத்துல அந்த ஆர்டிஃபிஷியலா செஞ்சு வச்சிருந்த அந்த ட்ரீயுமே வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. அண்ட் இந்த ட்ரீ வந்து நைட்ல பார்க்கறதுக்கு இன்னுமே வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. என்ன ஒண்ணு இதா இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல மாங்கா தொங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ ஃபியஸ்டா ஸ்ட்ரீட் அப்படின்னு வச்சு இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து கடைகள். அதாவது நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த கடைகள் தான் வந்து இந்த ஸ்ட்ரீட்ல வந்து ஃபுல்லா இருந்துச்சு. அந்த ஸ்ட்ரீட்ல என்ட்ரன்ஸ்லயும், கடைசிலயும் இதே மாரி ஒரு ரெப்ளிகா வச்சிருந்தாங்க. ஸோ கரெக்ட்டா சன்செட் டைம் அண்ட் இப்போ வெதர் நல்லா இருக்கிறதுனால ரொம்பவே அருமையா இருந்துச்சு ஒவ்வொரு இடத்தையும் சுத்தி பார்க்கறதுக்கு. ஸோ இதான் அந்த ஒரு ஃபியஸ்டா ஸ்ட்ரீட் மாரி போட்டு நம்ம அந்த கடைசி வரைக்கும் நடந்து போனோம்னாலும் ஃபுல்லாவே வந்து கடைகள் தான். ஸோ அதைத் தொடர்ந்து அப்படியே நம்ம நடந்து போகிறோம். ஸோ பார்த்தோம்னா, இந்த டிசைன் ஷாப்ஸும் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து ரெஸ்டாரண்ட்ஸா அல்லது டீ ஷாப்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாரி எந்த கண்ட்ரில இப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. ஆனா பார்க்கும்போது நம்ம நிச்சயமா இது வந்து அதாவது சில சாங்ஸ்ல இந்த மாரி இதில வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த மாரி ரொம்பவே அழகா டிசைன் பண்ணி வச்சிருக்கிறத. ஸோ அத தொடர்ந்து இந்த சைட்லாம் வந்து பார்த்தோம்னா, இது கூட வந்து ஒவ்வொரு கண்ட்ரியோடைய ஸ்டால்ஸோடைய என்ட்ரன்ஸ் தான். இது வந்து லெஃப்ட்ல இருக்கிறது அமெரிக்கா, ரைட்ல இருக்கிறது வந்து யூரோப் அண்ட் அதுக்கு பக்கத்துல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டண்ட் ஷோ ஏரியா தான் அது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருந்து நம்ம இந்த எண்ட் வரைக்கும் நம்ம நடந்து வந்துட்டோம். அண்ட் இந்த இடத்துல இருந்து நம்ம இத சுத்தி பார்த்தோம் அப்படின்னா, இப்படி இந்த வியூ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து அமெரிக்கன் ஸ்டாலோடைய என்ட்ரன்ஸ் அண்ட் இது வந்து யூரோப். பக்கத்துல மிஷன் ஸ்பீட் அப்படின்னு பார்க்குறீங்க. அது ஒரு அருமையான ஸ்டண்ட் ஷோ. அந்த இடத்துல கார், பைக் அண்ட் இத வச்சு செம்மையா இருந்துச்சு அந்த ஸ்டண்ட் ஷோ. ஸோ எல்லா இடமும் வந்து லான் வச்சு மக்கள் என்னதான் அந்த லான்ல நடந்து போனாலும் அது வந்து க்ரீனிஷா எந்த இடமுமே வந்து விட்டு விடாம இல்ல லான் வந்து செத்து போகாம ஃபுல்லாவே வந்து க்ரீனிஷா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது ஒரு அருமையான இடம். கிட்ஸ் வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ஓடி ஆடி விளையாண்டு நனைஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பி போவாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த ஃபவுண்டன் வந்து எப்படின்னா ஒரு மியூசிக்கலோட அதுவே அந்த கலர்ஸ் லைட்டிங்கோட இந்த தண்ணி வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஆனால் ஒன்று பார்க்க முடியும், நம்ம ஒன்று சென்ஸ் பண்ண முடியும். ஸோ குளோரினேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த தண்ணி வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு தடவையும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே சின்ன பிள்ளைங்க ஓடி ஆடி வந்து விளையாண்டுட்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ அந்த ட்ராம் வந்து அப்போது மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. சரி அதை எடுப்போம் அப்படின்னு பார்த்தேன். இந்த இடத்துல பாருங்கள் இப்போது டிஃப்ரெண்ட்டாக அந்த ஃபவுண்டன் வந்து ரியாக்ட் பண்ணுது.
ஸோ இந்த ஃபவுண்டன் ஏரியால இருந்து ஆப்போசிட் சைடில் பார்த்தோம்னா அந்த சைடு நிறைய கண்ட்ரீஸோடைய ஸ்டாண்ட்ஸ் அங்கெல்லாம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அண்ட் அதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு, அதாவது பெவிலியனுக்கு இருக்கிற இந்த சைடு வந்தோம்னா ஒரு பிலீவ் இட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லி அழகாக அந்த இடத்துல டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு வேர்ல்டு மேப் ட்ரெஷர் இருக்கிற மாதிரியும் ஹாட் ஏர் பலூன் இருக்கிற மாதிரியும் அந்த இடத்துல ஒரு செம்மையாக அந்த அந்த இடம் ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல ஒரு அற்புத விளக்கு அண்ட் கீழே ஒரு டைனோசர். ஆக்சுவலாக இது வந்து ஒரு மேஸ் மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. அண்ட் அது ரொம்ப க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால சரி இப்போ இந்த தடவை உள்ள போவேணாம் அப்படின்னு பார்த்தேன். அண்ட் இந்த டைனோசர் பக்கத்தில் வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து நின்றுட்டு இருந்தாங்க. அண்ட் உள்ளுக்குள்ளே வந்து நம்ம அப்படியே நம்ம தொடர்ந்து உள்ளே போனோம். அண்ட் அங்கே நம்ம பார்க்குறதுக்கு என்ன இருந்துச்சுன்னா மினி கூப்பர் காரை வந்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அது குறிப்பாக ஹாலிவுட்டுன்னு எழுதி வித்தியாசமாக இருந்துச்சு அந்த பெயிண்டிங். அண்ட் இந்த இடங்கள்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஒரு மாதிரி வித்தியாசமாக ரொம்ப அட்ராக்டிவாக இதை வந்து செஞ்சுருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்க்குறதுக்கு பயமாக ஒரு க்ரீச்சர் மாதிரி ஒரு இது வச்சுருந்தாங்க. ஸோ ஆப்போசிட்டில் இந்த பெவிலியன் பக்கத்தில் போனால் ஆக்சுவலாக இந்த இடத்துல பெர்ஃபார்மிங் ஏரியா. ஸோ எந்தெந்த ஸ்டார்ஸ்லாம் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய நேம்ஸ் எல்லாம் கூட இதில் எழுதி அந்த இடத்துல என்கிரேவ் பண்ணி வச்சுருந்ததை பார்க்க முடியுது. ஒரு சிலது எம்டியாக இருந்துச்சு, ஒரு சிலர்லாம் பேர் இருந்துச்சு. நம்ம இந்தியன் ஸ்டார்ஸ் யாராவது இருப்பாங்களான்னு பார்த்தேன், யாரையும் கண்டுபிடிக்க முடியல. அண்ட் இது அந்த ஆப்போசிட் சைடில் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல வேறு ஏதோ ஒன்று வந்து க்ரியேட் பண்ணிட்டுருக்காங்க போல இருக்கு. ஸோ அதை தான் நம்ம பார்க்க முடிஞ்சது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இருந்து மறுபடியும் இந்த பாத்வேயில் நம்ம நடந்து போனோம்னா ரெண்டு சைடும் சில கண்ட்ரீஸோடைய பெவிலியன் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் எதிர்த்தாப்பில் நமக்கு அந்த அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய அந்த ஜெயிண்ட் வீல் ஆர் அந்த ஈகிள் ஐ அந்த இது பார்க்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா டர்க்கிஷ் காஃபி விற்கக்கூடியவங்க. இது சின்ன டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது அவங்களுக்குள்ள. ஸோ இப்படியே தொடர்ந்து வரும்போது இந்த இடத்துல நிறையவே வந்து ப்ளே ஏரியாஸ் இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் வந்து மிச்ச ஸ்டாண்ட்ஸு, அதாவது ரஷ்யா அண்ட் இன்னும் சில கண்ட்ரீஸ் எல்லாம் இந்த இடத்துல இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்ஸ் வந்து இந்த இடத்துல வெளியிலையும் இருந்தது. அண்ட் உள்ளுக்குள்ளே நம்ம போல தொடர்ந்து என்ன சொன்ன மாதிரி அண்ட் ஜப்பான் உடைய ஸ்டாண்டு அண்ட் இன்னும் நிறைய கண்ட்ரீஸ் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. அந்த இடத்துல குட்டி குட்டி ஷாப்ஸ் வந்து ரொம்பவே நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஷ்ரிம்ஸுக்குனே வந்து தனியாக ஒரு ஷாப் இருந்தது. அண்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த ட்ரெடிஷ்னல் கிச்சன். ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் கிச்சன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது சின்ன போண்டா மாதிரி இருக்கும். அதில் ஹனி மாதிரி ஸ்வீட், அதாவது டேட் சிரப் வந்து ஊற்றி கொடுப்பாங்க. ஸோ ஆப்போசிட் சைடில் நம்ம ஜப்பானுடைய இது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்த ஜஸ்ட்டு நம்ம ஒரு ரிப்பீட்டட் மாதிரி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கேயுமே வந்து பலூன்ஸ் வந்து வச்சு எடுத்துருந்தாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து இந்த உள்ள ப்ளே ஏரியாவுக்குள்ளே நம்ம உள்ளே போய் அங்கே என்னென்ன இருக்குன்னா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃப்ரூட் பஸார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா அழகாக அடுக்கி அதை கட் பண்ணி வச்சு அந்த இதை கூட நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் சைடில் வந்து நல்லா இது வந்து இது புதுசாக இருக்குது. இந்த ஏரியா வந்து கொக்கோ பஸார் அப்படின்னு சொல்லி இது இளநீ வச்சு அங்கே வந்து விற்றுட்டு இருந்தாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா அந்த டாப்பில் இருந்து சுற்றுற அந்த இது வந்து மேலே இருந்து சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ரைட்ஸ், ஒரு சில ரைட்ஸுக்கு என்ன பேர்னு தெரில. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஃபியூ ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ஸில் டக்குன்னு கீழே இறங்கி வரக்கூடிய அந்த ரைட் ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த தடவை நான் அதில் போய் ஏறல, பட் ஒரு இந்த ஜாயிண்ட் வீலில் சும்மா போய் பார்த்தேன். எனக்கு எப்படி ஒரு வியூ கிடைக்கு அப்படின்றத பார்க்குறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ப்ளே ஏரியாஸில் வந்து பார்த்தோம்னா இதில் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு மேலே இருக்கிற டால்ஸ் வந்து கிஃப்டாக அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டக்கை வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த கேம். அந்த வாட்டர் ஃப்ளோவில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக தூண்டில் போட்டு அந்த டக்கை பிடிக்கணும். அண்ட் இது வந்து அந்த எலக்ட்ரிக் கார் மாதிரி இருந்தக்கூடிய இடம். ஆக்சுவலாக அது வாட்டர் கார் மாதிரி அங்கே விளையாடுறதுக்கு இருந்தது. அண்ட் அங்கங்கே வந்து இதை டாப்அப் பண்ணக்கூடிய அந்த கார்ட்ஸ்க்கான சென்டர்ஸ். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கெட்டில் வந்து பால் ஷூட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பெரிய பனானா மாதிரி இருக்கிற அந்த டால் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம்.
அண்ட் இது கிட்ஸ் ஜோன். சின்ன பிள்ளைங்களுக்கு வழக்கமா இருக்கிற ரைட்ஸ். இது வந்து மெரிகோ ரைட் மாரி. இது ரொம்பவே வந்து பாப்புலரான ரைடு. கொஞ்சம் நெறைய பேர் அட் அ டைம்ல போகக்கூடிய ஒரு ரைட். அண்ட் இந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து த்ரில்லிங்கா தான் இருந்துச்சு. அதாவது ஸ்டார்ட்டிங்கில அப்படியே மெதுவா சுத்துற மாரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் போக போக ஃபாஸ்ட்டா இருந்துச்சு. அ ஸோ இது வந்து ஒரு பெரிய இது மாரி மேலேயும் கீழயும் போயிட்டு வரக்கூடிய அந்த ரைடு. அண்ட் இந்த ரைட் தான் ஆக்சுவலா வந்து அ குளோபல் புட்ஜ் அப்படின்றது தான் வந்து மேல போயிட்டு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கீழ வருது. ஹாண்டட் ஹவுஸ் கூட ஒண்ணு இருந்துச்சு. அண்ட் இந்த ஃப்ளை ஃப்ரான்ஸ் இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அது பாருங்க அப்படியே வந்து ஒரு ஏரோப்ளேன் மாரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உட்கார்ந்திருக்கும்போதே வந்து அது அழகா சுத்தி இதே ரொட்டேஷன்ல தான் சுத்துது. ஆனா இதுவுமே வந்து ஒரு ஒரு த்ரில்லிங்கான ரைடா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரொட்டேஷன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சு. உள்ள உட்கார்ந்திருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டாப் அப் சென்டர்ஸ் அண்ட் சில ஷாப்ஸ் அண்ட் சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப குட்டி பிள்ளைங்க விளையாடக்கூடிய மாரியும் அந்த இடத்துல இருந்தது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மெரிகோ ரவுண்ட்ல ஸ்விங். அண்ட் இது வந்து சின்ன பிள்ளைங்க விளையாடக்கூடிய அந்த ஜெயண்ட் வீல் அண்ட் இன்னும் சில ரைட்ஸ் இருந்துச்சு. ஏன்னா நான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. இது பாருங்க, ஒரு கார வந்து ஒரு சின்ன ஷாப் மாரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பாருங்க, ஒரு அந்த போட் மாரி இருந்து இது என்னமோ ஒண்ணு நம்ம சொல்லுவோம். ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அண்ட் இதுவுமே வந்து வித்தியாசமா வந்து சுத்திட்டு இருந்துச்சு. அண்ட் அந்த மினி ஜெயண்ட் வீல் சின்ன பிள்ளைங்களுக்கான அந்த ஜெயண்ட் வீல் வந்து சுத்திட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த ரைடு வந்து கொஞ்சம் நெறைய பேர் வந்து சின்ன பிள்ளைங்க வந்து விளையாண்டுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஜம்ப் பண்ணி அந்த இதில போற மாரி. அண்ட் இது என்ன இதுன்னு தெரியல. ஆக்சுவலா அந்த இதில பார்ல அடிச்சோம் அப்படின்னு சொன்னா மேல அந்த ரிங் போயி அது வின் பண்ணக்கூடியது. அண்ட் இன்னொரு ஒரு க்ரீப்பி ஹவுஸ் மாரி இருந்துச்சு. இது எப்படின்னா, ஏறி அந்த கார்ல உட்காந்துட்டாங்கன்னா, கார் வழியாவே உள்ள போம்போது, அந்த ஹாண்டட் ஹவுஸோடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போற மாரி வெளியில இது கொஞ்சம் ஸ்கேரியா தான் இருந்தது. இது பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு எலும்பு ஒரு வயலின் வாசிச்சுட்டு இருக்கிற மாரி வச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த அவுட் சைட்லயே வந்து திடீர்னு ஜன்னல் ஓப்பன் ஆகி அதுலேருந்து ஒரு ஆள் வர மாரி ஒரு இது செட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இதான் அந்த மறுபடியும் நம்ம அந்த சின்ன பிள்ளைங்க குதிச்சு விளையாடக்கூடிய அந்த ஒரு இது ரைட்ஸ். இந்த ரைட்ஸ்க்குலாம் என்ன பேர் அப்படின்னு தெரியல. தெரிஞ்சா தெரியப்படுத்துங்க. அண்ட் ஸோ அப்படியே நம்ம தொடர்ந்து போவோம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா முன்னாடி வந்து சர்க்கஸ் வச்சுருந்தாங்க. ரொம்பவே அருமையான பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் இப்போ அதை வந்து ஜஸ்ட் பலூன் ப்ளே ஏரியா மாதிரி அதை மாற்றிட்டாங்க. அண்ட் அங்கங்கே வந்து டாப் அப் பண்ணக்கூடிய அந்த சென்டர்ஸ் தான் வந்து நிறைய இருக்கிறது. அண்ட் இது இன்னொரு ஒரு கார் பாருங்கள், இதை வந்து ஷாப் மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல ஒரு அட்ராக்டிவான ஒரு வாட்டர் ஃபீச்சர் இருந்துச்சு. அண்ட் குளோப் மாதிரி வச்சு அந்த ஃபவுண்டன் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் சைடில் வந்து இன்னொரு ஒரு அதாவது போட்டை ஒரு போட்டை வந்து பே பண்ணி இதில் வந்து விளையாடக்கூடிய ஃபன் கேம் மாதிரி தான் அது வச்சுருந்தாங்க. ஸோ எய்த்தாப்பில் ஜப்பான் ஸ்டாண்ட். இந்த சைடு ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா ஃபுல்லாக எல்லாமே அரபிக் ரெஸ்டாரண்ட்ஸாக இருந்துச்சு. ஷவர்மா, கிரில் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த கடைகள் வந்து இந்த சைடு வந்து நிறையவே இருந்தது. ஸோ அந்த குளோபுக்கு பக்கத்தில் கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் இது ஸ்ப்ளாஷ் ஆகி வர மாதிரி சில அனிமல்ஸ் மாதிரி பிளான்ஸ் எல்லாம் கட் பண்ணி டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ சிட்னி ரங்கூன் அப்படின்னு ஒரு ரைட் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் இன்னொரு ஒரு இது கூட சுற்றிட்டு இருந்துச்சு. ஆனால் நிறைய இது பாருங்கள், எம்டியாக இருந்தாலுமே வந்து இவங்க சுற்ற விட்றாங்க. 1, 2 கம்மி ஆட்கள் இருந்தாலுமே வந்து அந்த ரைட்ஸ் எல்லாம் போக விட்றாங்க. சுஷி இது ஜாப்பனீஸ் ஃபுட்டு. அண்ட் அந்த ஷாப் அங்கே நம்ம பார்க்கும்போது ஸோ அப்படியே இருட்டிட்டு வரது வந்து தெரியுது. ஸோ நம்ம சாயங்காலம் வந்தோம், நல்லாவே வந்து நடந்திருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். ஸோ நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன்
அண்ட் நல்ல ஒரு சூப்பரான இடம். கண்டிப்பா வந்து இந்த இந்த இடத்த வந்து விசிட் பண்ணலாம். வொர்த். என்ட்ரி ஃபீ வந்து நமக்கு ரொம்ப இல்ல, 15 திரம்ஸ் தான். உள்ள வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்றதுக்கு நெறைய இருக்கு. அண்ட் இந்த டர்க்கிஷ் காஃபி அ வந்து ரொம்பவே ஃபேமஸ். இவங்க வந்து நின்னு இந்த மாரி ஒரு டிவைஸ வச்சு அழகா அத வித்துட்ருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலருந்து நம்ம இப்போ ஆப்போசிட் சைடுக்கு நம்ம திரும்ப வர ஆரம்பிச்சோம். அண்ட் அந்த இடத்துல பார்த்தோம்னா, வீல் மாரி அந்த ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அத ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ அத மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு, ஸோ இந்த லான் பகுதியில திரும்பி நம்ம வந்தோம்னா, மக்கள் வந்து நெறைய வந்துகிட்டே இருப்பாங்க. போக போக டைம் ஆகும்போது நெறைய பேர் வந்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஏரியாவுடைய கன்சோல் ஏரியா. அங்கருந்து தான் ப்ரொஜெக்டர் இதெல்லாம் ஆப்பரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அமெரிக்கன் ஸ்டாண்ட் பக்கத்தில கெட் ஃப்ரைட் அப்படின்னு அந்த ஒரு ஃப்ரை ஷாப் ஒண்ணு இருந்துச்சு. ஸோ இந்த அமெரிக்கன் ஸ்டாண்ட வந்து நம்ம இன்னும் பக்கத்துல இருந்து பார்ப்போம். ஸோ பாருங்க, நம்ம இந்தியன் ஸ்டைல்ல ஒருத்தர் வந்து கடலை வித்துட்டு இருந்தாரு அந்த இடத்துல. ஸோ அந்த பழைய காலத்து அ ரெட் இண்டியன் அந்த ஸ்டைல்ல வந்து ஒரு ஸ்கல்ப்சர் வந்து செட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஒருத்தர் இந்தியன் ஸ்டைல்ல வித்துட்டு இருந்தார்ல, அந்த மஸா அந்த கடையில இருந்து தான் அவரு அந்த கடலை, வேர்க்கடலை அதெல்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாரு. ஸோ எல்லா கண்ட்ரீஸோடைய கல்ச்சரல் இத வந்து இங்க நம்ம பார்க்க முடியும். எப்படி உணவு பழக்கங்கள், அ அதாவது பொருட்கள், உடைகள் இது எல்லாமே வந்து இங்க கிடைக்கும். ஸோ பாருங்க, அந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய அந்த பெரிய கேக்டஸ் மாரி அண்ட் யூரோப்பியன் அதாவது எம்பரர்ஸ் அவங்களுடைய ஸ்டாச்சூஸ் மாரி வெளியில வந்து இத வந்து டிசைன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட்டிங்ல பார்த்தோம் அந்த ஃபீஸ்டா ஸ்ட்ரீட் வந்து நைட்டு லைட் போட்டோனே அதோட இது வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. இன்னும் இருட்டுனதுக்கப்புறம் இன்னும் அழகா இருந்தது. ஸோ மிஷன் ஸ்பீட் ஸ்டண்ட் ஷோ, ஸோ இதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வழக்கமா இதுக்குள்ள நான் போனது கிடையாது. ஆனா இந்த தடவ வந்து நான் இத போய் பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சேன். அண்ட் இந்த தடவ பார்த்தா டிக்கெட்ஸுமே வந்து ரொம்ப ரீசனபிளா இத வந்து கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் குல்ஃபிலிஷியஸ் அப்படின்னு அந்த குல்ஃபி ஷாப்ப வந்து ஒரு ஆட்டோ அதில வந்து வச்சு ஆம்பியன்ஸ் மாரி கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த ஈகிள்ஸ் வந்து பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டா இருந்தது. ஸோ மறுபடியும் சொன்ன மாரியே பாருங்க, இது ஒரு கபாப் ஷாப். ஸோ கபாப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஹேஷ் குளோபல் அ வில்லேஜ் அப்படின்னு போட்டு அழகா இந்த இடத்துல வந்து லான் மாரி செட் பண்ணி வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல நின்னு கண்டிப்பா எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அந்த ஆட்டோ பாருங்க எவ்வளோ வித்தியாசமா இத வந்து வச்சு இந்த இடத்துல ஆக்சுவலா ஒரு ஃபங்ஷனிங் ஆட்டோ இல்ல. ஆனா ஷாப் மாரி அத அழகா செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ப்ரேயர் டைம் ஆச்சுன்னா, அந்த ப்ரேயர்ஸ் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க அந்த இடத்துல. அண்ட் இந்த இடத்துல டிக்கெட்ஸ் வந்து நம்ம வாங்கிட்டு நம்ம இந்த கார் அண்ட் பைக் இந்த ஸ்டண்ட்ஸ வந்து நம்ம பார்க்கறதுக்கு நம்ம போக முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ட் மாரி குடுத்துருக்காங்க. இந்த கார்ட வந்து நம்ம எந்த இடத்துல வேணாலும் டாப் அப் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ற மாரி வச்சிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி உள்ள வந்துட்டேன். இந்த ஷோ ஸ்டார்ட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.